ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TipsLavanya யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமான எள்ளு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க எள்ளு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எள்ளு சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 3 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 ஸ்பூன் உளுந்து, சின்ன துண்டு தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன துண்டு புளி, 3 வரமிளகா, 4 பல் பூண்டு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எள்ளை போட்டு வறுத்துடலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. எள்ளில் கால்சியம், அயன் சத்து நிறையா இருக்கிறதுனால எள்ளை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வரும்போது முழங்கால் வலி பிரச்சனை வராமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு எள்ளு சட்னி, எள்ளு மிட்டாய் இந்த மாதிரி நம்ம வாரத்தில் 2 தடவை கொடுத்துட்டு வரும்போது குழந்தைங்களோட எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கும். 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பீரியட்ஸ் ஆவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற பெண்கள் வாரத்தில் 2 தடவை எள்ளை சாப்பிட்டு வரும்போது பீரியட்ஸ் பிரச்சனை சரியாகி பீரியட்ஸ் ரெகுலராக வர ஆரம்பிக்கும். எள்ளு நல்லா பொரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பை போட்டு வறுத்துருங்க. அடுத்து 3 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா கூட போட்டுருங்க. 4 பல் பூண்டு போட்டுருங்க. சின்ன துண்டு புளி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுருங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கதை போட்டுடலாம். அடுத்து தேங்காயை போட்டுக்கோங்க. வறுத்த எள்ளை போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டு இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி நல்லா அரைபட்டிருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சட்னி நல்லா அரைபட்டுருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னியை தாளிச்சிடலாம். கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிருங்க. அடுத்து 2 காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டு தாளிச்சிருங்க. எள்ளு சட்னியை நம்ம இப்படியே வச்சு சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தாளிச்சதை சட்னியில் கொட்டிடலாம். அவ்வளோதான், சுவையான எள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்கள அசத்துங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பாய்.